ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்திய அணிக்கு எப்போதுமே ரசிகர்கள் மனசில் கேப்டனாக இருக்கக்கூடிய ஒரு வீரர் தான் மகேந்திர சிங் தோனி. தோனிக்கு பிறகு விராட் கோலி சூப்பராக இந்திய அணி வழி நடத்திக்கிட்டு வர்றாரு. இந்தியாவும் பல வெற்றிகளை குவிச்சிக்கிட்டு வராங்க. அதேமாதிரி தோனியோட பேட்டிங் பார்த்தாலும் கூட வயசு ஆக ஆக தொடர்ந்து பல போட்டிகள் அவருடைய திறமையை நிரூபிச்சுக்கிட்டு தான் வந்துட்டுருக்காரு. அந்த வகையில் இந்திய அணி ஒரு நாள் சீரீஸ் கைப்பற்றுவதற்கு தோனி முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்காரு. அதேமாதிரி போட்டி முடிஞ்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ரவி சாஸ்திரி செய்தியாளர்கள் சந்திச்சிருக்காரு. அதில் ஒரு சில விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. தோனியோட ரிட்டையர்மெண்ட் பற்றி ரவி சாஸ்திரி கிட்ட கேட்டிருக்காங்க. அதற்கு ரவி சாஸ்திரி என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, தோனி போன்ற வீரர்கள்லாம் இந்திய அணிக்கு கிடைக்கிறது ரொம்பவே அரிதான ஒரு செயல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தோனி மாதிரி வீரர்கள் 30-40 வருஷத்துக்கு ஒரு முறை தான் கிடைப்பாங்க. ஸோ தோனி ரிட்டையர் ஆகிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நிரந்தரமாக ஒரு வெற்றிடம் உருவாயிரும். தோனியோட இடத்தை யாராலையுமே நிரப்ப முடியாது. கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணியில் ரிஷப் பண்ட் இருக்காரு. இருந்தாலும் அவர் தோனி அளவுக்கு அவரால் வரவே முடியாது. ஸோ அதற்கு பல வருஷங்கள் அவருக்கு தேவைப்படும். ரிஷப் பண்டோட ஹீரோவும் பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திர சிங் தோனி தான். பல முறை பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் தோனி கிட்ட ஆலோசனைகள்லாம் கேட்டுக்கிறாரு. தோனி சொல்கிறபடி தான் ரிஷப் பண்ட் அவர் மேம்படுத்திக்கிட்டு வராரு. அதனால தோனியோட ரிட்டையர்மெண்ட் பற்றிலாம் இப்போ கேட்காதீங்க. அவர் எப்படி விளையாடுறாரு அப்படின்னு அவருடைய ஆட்டத்தை அவருடைய கேம் ரசிக்க கற்றுக்கோங்க. அவருடைய ரிட்டையர்மெண்ட் பற்றி அவரே முடிவெடுப்பார் அப்படிங்கிற மாதிரி சூப்பரான ஒரு பதில் ரவி சாஸ்திரி செய்தியாளர்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் தோனியோட ரசிகர்களுக்கும் பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.